ஹாப்பி மார்னிங். நீங்கள் இப்போது அன்னெசசரி திங்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு நெசசரி திங்ஸ் வாங்க முடியாது, இல்லை நெசசரி திங்ஸ் விற்கனமாக வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். இப்போ சப்போஸிங் டெய்லி நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, இல்லை அமேசானில் ஏதாவது டெய்லி வாங்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு குப்பை, ஏதோ ஒன்று வீட்டில் பொருள் விழுந்துக்கிட்டே இருக்குது. அது துணியாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு வேண்டிய சாமானாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அமேசானில் வாங்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தேவையில்லாத சாமான். ஓகே, இதை நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா நாளைக்கு உங்கள்கிட்ட வேண்டிய சாமான் வாங்குறதுக்கே காசு இருக்காது. ஸோ ரொம்ப உஷாராக வாங்குங்க. உங்கள் பர்ச்சேசிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உங்கள் செலவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அளவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. தேவையான்னு பார்த்து செலவு பண்ணுங்கள். 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா அதை வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஒன்று உங்கள் வீட்டில் குப்பை சேரும், நெக்ஸ்ட்டு அது உங்களுக்கு தேவையில்லாத சாமானாக இருக்கும். ஒரு நாள் யூஸ் பண்ணுவீங்க, 2 நாள் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரு மாதம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணலன்னா அது குப்பை தான். ஓகே, என்னோடய பேர் அமிகோ சோழிச்சந்திரன், பிஸ்னஸ் கோச் அண்ட் லைஃப் கோச். உங்களுக்கு கேட்கலாம். பாய்.